குமரா டைரக்ஷனில் பராசக்தி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புறநானூறு அப்படிங்கிற பேரில் செல்லியன் ஒரு புரட்சி படம் நடத்திட்டு இருக்காரு. அந்த படம் ஹிந்தி இம்போசிஷனுக்கு எதிராக பல போராட்டங்களை முன்னெடுத்து வைக்குது. இப்படி ஒரு போராட்டத்தில் செல்லியனும் அவங்க டீமும் ஒரு ட்ரெயின் எரிக்கிறாங்க. அதில் நடக்கிற ஒரு மினி போராட்டத்தில் அதில் ட்ராவல் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் திருவுடைய விரல் போயிடுது. செல்லியனோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் பலியாகிடுறாரு. இதனால தன்னால் எல்லாருக்கும் பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு ஒரு மனசில் ஒரு கில்ட்டியாக இருக்கிற செல்லியன் வந்து இனிமேல் போராட்டம் பண்ணக்கூடாது, இதோட ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்டாப் பண்ணுறாரு. ஆனால் அவரால் விரல் போன அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவர் எப்படியும் பழி வாங்கணும்னு காத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு செல்லியனோட தம்பியும் இதே ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டத்தில் குதிக்கிறாரு. இந்த போராட்டத்திலேருந்து தம்பியை வெளியே வர வைக்கிறதுக்கு செல்லியன் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு விழாவில் முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டுறதுன்னு செல்லியன் தம்பியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் திட்டம் போடுறாங்க. அதே நேரத்தில் செல்லியன் பார்த்துருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அவருக்கு ஹிந்தி தெரியாத காரணத்தினால போயிடுது. அதனால் அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. போராட்டம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச அந்த போலீஸ் ஆஃபீஸர் திருவும் அங்கே வந்துடுறாரு. இந்த 3 பேரும் இப்போ சந்திச்சுக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? செல்லியன் போராட்டத்தை நிப்பாட்டினாரா? அந்த போலீஸ் ஆஃபீஸர் திரு பழி வாங்கினாரா? இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்ஷன், ரொமான்ஸ், காமெடி இதெல்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. இந்த ரோல் வந்து ரொம்ப வித்தியாசமான ரோல், நல்லா பண்ணியிருக்காரு. அதர்வா எப்போவுமே நல்லா நடிப்பார், நேச்சுரலாக நடிப்பார். இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸ்ரீலீலா ஓகே. ஆனால் மொத்தத்தையும் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டது ரவி தான். ஃபர்ஸ்ட் டைம் வில்லனாக நடிச்சிருக்காரு. அவர் கூட நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் இவருடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது. அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து முக்கால்வாசி கண்ணிலேயே பயங்கரமாக காட்டிடுறாரு. எல்லா எமோஷன்ஸ்லையும் கண்ணிலேயே கொண்டு வந்துடுறாரு. சுதா கொங்கராக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ரவிக்கிட்டேருந்து இப்படி ஒரு வித்தியாசமான நடிப்பை வெளியில் கொண்டு வந்ததுக்கு. ஜிவியோட பிஜிஎம் வந்து படத்தோட ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி கேமராவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆர்ட் டைரக்டரை பாராட்டியே ஆகணும். 1960s அந்த காலகட்டத்துக்கே நம்மளை வந்து அழகாக கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாரு. நல்ல செட் போட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். லாஜிக் அங்கங்கே இடிக்குது. இருந்தாலும் சுதாவோட டைரக்ஷன் அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா அந்த லூப் ஹோல்ஸ்லாம் மறைஞ்சிருது. படம் ரொம்ப பயங்கரம் அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். மூவி ரிவ்யூஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரிவ்யூஸில் சந்திப்போம்.